بسم الله الرحمن الرحيم أقم الصلاة لدلوك الشمس إلى وسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قد قال الله تعالى في محكم تنزيل العليم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நம்ம எல்லாம் இந்த ஜும்மா தினத்தில் இங்கு ஒன்று கூட்டிய, உயிர் வாழச் செய்து ஒன்று கூட்டிய அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய காலச்சூழலில் மனிதன் அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொண்டு அவனுடைய அருளுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடிய மனிதர்களை, முஸ்லிம்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எப்படியெல்லாம் அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நாம் சற்று கூட சிந்தித்து பார்ப்பதில்லை. நம்முடைய உடம்பிலிருந்து எடுத்துக்கொண்டால் உடம்பில் உள்ள ஒவ்வொரு பாகமும் நமக்கு ஒரு அருமையான ஒரு படிப்பினை தந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களானால் அது அல்லாஹ்வுடைய அருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய உடம்பிலேயே பல விதமான அத்தாட்சிகளை தந்திருக்கிறான். அப்படி இருந்தும் நாம் அவனுடைய அருளை மறந்தவர்களாக வாழ்கிறோம். இதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இன்னும் குர்ஆனிலும் அல்லாஹ் பல சரித்திர சான்றுகளையும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். எப்படியெல்லாம் சில மனிதர்கள் தன்னுடைய பொருள் வளத்தை, அல்லாஹ் கொடுத்த அருளை அல்லாஹ் தான் தந்தான் என்று கூட ஒத்துக்கொள்ளாமல் நான் என்னுடைய அறிவினால் சம்பாதித்தேன் என்று சொல்லக்கூடிய காரூன் என்பவனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த காரூனை பற்றி சொல்கிறான். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு நபி தோழர், பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்துவிட்டு சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு சஹாபி மட்டும், சலஃபத் இப்னு ஹாபிதா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் மட்டும் தொழுது முடித்தவுடனே விரைந்து சென்று விடுவார். பள்ளியை விட்டு விரைந்து சென்று விடுவார். இது அவருடைய பழக்கமாகவே இருந்தது. இதனை கவனித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை அழைத்து காரணம் கேட்டார்கள். என்னப்பா, எல்லோரும் நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கோம், நீ ஏன் அவசர அவசரமாக ஓடுறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்கிறார், என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் ஒரே ஒரு துணி தான் இருக்குது, ஒரே ஒரு நல்ல ஆடை தான் இருக்கிறது. நான் கொண்டு போய் கலத்தி கொடுத்தோன்னே தான் என் மனைவி அந்த ட்ரெஸ், அந்த உடை உடுத்து அவங்க தொடுவாங்க, அதுக்காக தான் விரைந்து செல்கிறேன் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார்கள்.
ஒரு ஆடையிலே ஒரு கணவனும் மனைவியும் வாழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இது ஹதீஸ்ல அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அப்ப அவர் என்ன செய்யறாரு, அவர் தொழுதுட்டு கொண்டு போய் மனைவி கிட்ட கொடுத்தப்புறம் மனைவி அதுக்காக வேண்டி அவர் வரை விரைந்து செல்கிறார். அந்த வக்து தொழுகை அவங்க தொழ வேண்டும் என்பதற்காக. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க, எனக்கு செல்வம் பெருக வேண்டும் என்று துஆ செய்யுங்கன்னு கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும்போது நன்றி செலுத்துறது இருக்கு இல்லையா, வருமானம் குறையா இருக்கும்போது நான் நன்றி செலுத்துறேன், அதுதான் மிகவும் நன்மை பயக்கக்கூடியது, உனக்கு அருள் பாலிக்கக்கூடியது. அதை விட்டுட்டு நீ செல்வம் வந்த உடனே நீ அல்லாஹ்வை மறந்துடுவே அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் எனக்கு செல்வம் வந்ததுன்னா என்ன செய்வேன், எல்லோருக்கும் கொடுப்பேன், அதுலேருந்து நான் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவர்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன பார், என்ன போல வாழ்ந்தால் உனக்கு காணாதா, என்னை போல் வாழ்ந்தால் உனக்கு போதாதா என்று கேட்கிறார்கள். எனக்கு இந்த உஹது மலையளவு, இந்த சுற்றி வர மலையளவு, சுற்றி இருக்கக்கூடிய மலையளவு எனக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் நான் கேட்டா கூட அல்லாஹ் தந்திருப்பான். என்ன சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ்ட்ட நான் கையேந்திருந்தேன்னா, எனக்கு வேணும்னு கேட்டிருந்தா அந்த அல்லாஹ் என்னை கைவிட்டிருக்க மாட்டான். எனக்கு என்ன தந்திருப்பான், தங்கத்தாலும் வெள்ளியாலும் என்னை கண்ணியப்படுத்தி இருப்பான். நான் கேட்கவில்லை. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், செல்வம் வந்த உடனே மனசு என்ன செய்யறான், அப்படியே மாறிடுவான். செல்வம் வந்த உடனே அப்படியே மாறிடுவான். இன்னைக்கு பொருளாதாரங்கிறது தான் மனிதனுக்கு முக்கியமா இருக்குது. முக்கியமான இது என்ன, பொருளாதாரம். சாதாரணமா இருப்பான், சலாம் சொல்லுவான், பொருளாதாரம் கூட கூட என்னாவும் சலாமே மறந்துடுவோம். ஆளை கண்டா ஒரு செனவெட்டு வந்துடும். அந்த மக்களை நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரியான ஆட்களை நம்ம பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த சம்பவம் இது. ஒரு சஹாபியே அந்த மாதிரி மாறி போறார். அல்லாஹ் தந்த அருளை, அவருடைய கதையை கேளுங்க நீங்க. அவருடைய சம்பவம் கதை இல்லை, இது உண்மையாக நடந்த சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த சம்பவம். என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் என்ன செய்வேன், யாராருக்கு என்ன உரிமையோ அந்த பங்கை நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறார். அப்படின்னு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கிறாங்க. அவருக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த சலஃபாவுக்கு என்ன செய்ய, நீ செல்வத்தை கொடு என்று அவர்கள் துஆ செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரிக்கிறான். அவர் என்ன செய்றாரு, ஒரு ஆட்டை வாங்கி விடுறார். ஒரு ஆட்டை வாங்கி விடுறார். ஆட்டை வாங்கி விட்டுட்டு என்ன செய்றாரு, அதில் உழைக்கிறார். அந்த உழைப்பில் என்ன ஆகுது, ஒரு ஆடு குட்டி போட்டு 2ஆகுது, 4ஆகுது, பெருகுது, பெரிய பெரிய அது பெரிய மந்தையாக ஆகி அவர் பெரிய செல்வந்தர் ஆயிடுறார். செல்வந்தர் ஆக ஆக என்ன ஆகுது, அவர் 5 வேளை தொழுது 4 வேளையாகுது, 4 வேளை தொழுது 3 வேளையாகுது. இப்படியே தொழுகை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் என்ன பண்றாரு, பெரிய மந்தையானவன என்ன செய்யறாரு, அவர் இந்த இடத்த காலி பண்ணி கொஞ்சம் தூரமா போறாரு. அதாவது பொதுவாக சிட்டிக்குள்ள கிடைக்காத மந்தை, மதீனா நகரத்துக்குள்ள என்ன மந்தையை ஓட்டுறதுனா கஷ்டம்னு என்ன செய்யறாரு, மதீனாவோட கொஞ்சம் தூரமா போய் அங்கே போய் மந்தையை வளர்க்கக்கூடிய, ஆடுகளை வளர்க்கக்கூடிய மந்தையை ஏற்படுத்துகிறார். அப்ப என்ன ஆகுது, மஸ்ஜிதோட தொடர்பே விட்டு போகிறது. மஸ்ஜித் தொடர்பு விட்டு போகுது. பொருளாதாரம் வர 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 என்ன ஆகுது, மஸ்ஜிதுக்கு வரதை நிறுத்திட்டாரு. அப்ப என்ன செய்யுது, பொருளாதாரம் மனிதனை அதன் மேல் அட்ராக்ஷன் உண்டு பண்ணுது. பணம் வந்த உடனே மனிதனுடைய மமதை, ஆணவம் எல்லாம் வந்துடுது. பொருளாதாரம், பதவி எல்லாமே மனிதன் என்ன செய்யுது, அவனுக்கு அந்த பழைய நினைவுகளை மறக்கடிக்க செய்கிறது. அப்போ என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர் தூரமா போனோன்னா பள்ளிக்கே வரல. அப்ப ஜக்காத் வசூலிக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய், நீ என்னப்பா நிறைய ஆட்டு பண்ண வச்சிருக்கிய, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, வரி ஜக்காத் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய செல்வந்தன் ஆகிட்டே, எப்படி இருந்தால் எப்படி சொல்றான்னு பாருங்க. அதாவது ஒரு ஆடையை வச்சு மனைவியும் கணவனும் ஒரே ஆடையில தொழுதுகிட்டு இருந்தவங்க, செல்வம் வந்த உடனே ஜக்காத்துன்னு ஒன்று உண்டா, எப்படி நான் நாக்கு பாருங்க எப்படி பேசுதுன்னு பாருங்க. அவர் கேட்குறாரு, அப்படி இஸ்லாத்தில் அப்படி ஏதாவது உண்டா, ஜக்காத்துன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வரி தரப்போவதில்லை, ஜக்காத்து நான் தரப்போறதில்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். உடனே இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் விட்டுறாங்க, சலவா தொலைந்து போகட்டும், சலவா தொலையட்டும் என்று அவரை அல்லாஹ் சபிக்கிறான். சாரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. இந்த ஆள் சபிக்கட்டும் என்ன அர்த்தம், அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, இந்த ஆள் நாசமாகட்டும், தொலைந்து போகட்டும் என்று. அதே அந்த அவர் சலஃபான்னு சொல்லக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் என்ன செய்கிறாரு, வாழ்ந்தவர்.
அவர் அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்படுற காலத்தில் கொஞ்சம் டவுன் ஆகிற காலத்தில் கொண்டு வந்து வரியை கொடுக்குறாரு. ஜக்காத்தை யார் காலத்தில் அபூபக்கர் காலத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு சாபம் விட்டு போயிட்டாங்க, இந்த வரி நீ இல்லைன்னு சொன்ன இல்லையா, இப்பயும் கொண்டு வந்து தரேன்னு சொல்லி அது வாங்கலை. உமர் காலத்தையும் வாங்கலை. அது வரை வாழ்ந்திருக்கார் அவர். அவர்கிட்ட வாங்காமலே அவர் என்ன செய்றாரு, கடைசி காலத்தில் மரணிச்சு போறாரு. அவருக்காகவே இந்த வசனம் 9வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனம் அல்லாஹ் இறக்கிறான். அவர்களில் சிலர் அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து நமக்கு செல்வத்தை அளித்தால் மெய்யாகவே நாம் தாராளமாக தான தர்மங்கள் செய்து நல்லடியாளம் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்விடம் வாக்குறுதி செய்தார்கள். என்ன செய்யறாங்க, எனக்கு நீ செல்வத்தை தந்தீங்கன்னா நான் அப்படி செய்வேன், நான் வந்து உன்னுடைய பாதையில் செலவு செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த செல்வத்தை கொடுக்கப்பட்டால் அவர்கள் உலோபித்தனம் செய்து புறக்கணித்தவர்களாக பின்வாங்கிட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இவருக்காகவே இந்த வசனத்தை இறக்குறான். எனவே அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்தாலும் பொய் சொல்லிக் கொண்டே இருந்ததினாலும் அல்லாஹ் அவருடைய உள்ளங்களில் தன்னை சந்திக்கும் நாள் வரையில் நயமஞ்சத்தை போட்டுவிட்டான். அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய நெஞ்சத்தில் நயமஞ்சத்தை போட்டுவிட்டான் என்று சொல்லி காட்டுகிறான். ஆகவே சகோதரர்களே, எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்முடைய செல்வம் எவ்வளவு பெருகி வந்தாலும் சரி, நாம் இன்றைக்கு பார்க்குறோம் உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை நாம் பார்க்குறோம். நேற்று இருந்தவன் இன்று இல்லை, நேற்று இருந்தவன் நினைக்கிறக்கானா இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் நம்ம கூட இருந்தால் இல்லை, வயசு வித்தியாசம் இருக்கா இல்லை, 25 வயசுலையும் போகிறான், போகும்போது கொண்டு போகிறோமா, பொருள் செல்வத்தை எதையுமே கொண்டு போக முடியாது. இதை நம்ம நிதர்சனமாக பார்க்குறோம், நாம் கண்கூடாக பார்க்கிறோம், நாம் சிந்திக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பொருளாதாரம் வரும்போது மாத்திரம் என்ன செய்கிறோம், அந்த மனசு என்ன ஷைத்தான் என்ன செய்யலாம், நம்மளை வழி எடுத்து அங்கே கொண்டு போகிறோம். அதை இஸ்லாம் வந்து அதை தடை செய்யலை. அதாவது நான் இப்படி சொன்னோன்னே இஸ்லாம் சம்பாத்தியம் பண்ணக்கூடாதா, அது இல்லை. இஸ்லாம் வந்து ஒரு நடுநிலையான மார்க்கம். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் சரிதான், பணம் சம்பாதிக்கிறதோ திருமணம் முடிக்கிறதோ எல்லாத்தையும் ஹலாலான முறையில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் அனுமதித்த முறையில் நாம் செய்யக்கூடிய எல்லா ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய வழிகளை நம்ம செய்யலாம். அதை இஸ்லாம் தடை செய்யலை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வேண்டி துஆ செய்கிறாங்க, இவருக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு. அப்போ செல்வம் பெருக்குவது என்பது இஸ்லாத்தில் தடை இல்லை. அதே சமயத்தில் அது அல்லாமல் மற்ற காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். பொருளாதாரத்தை செலவு பண்ணும்போது அது எப்படி செலவு பண்ண வேண்டும், எப்படி செலவு பண்ண வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலையும் கொஞ்சம் செலவு செய்யணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய நம்ம சகோதரர்கள், இந்த ஊரில் எல்லாரோட பல ஊர்களில் நம்ம சகோதரர்கள் பார்க்குறோம், வயசாயிடும், 85 வயசு ஆனாலும் சரிதான், அந்த பணம் சம்பாதிக்கணும் குறிக்கோள் இருப்பாங்களே தவிர ஒரு ஆளுக்கு 5 ரூபா கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஃபக்கீர் வர்றாரு, ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு, கஷ்டப்படுறாரு அப்படின்னா நான் ஏன் கொடுக்கணும்? அப்போ பொருளாதாரத்தின் மேலே அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு உள்ளத்தில் வந்து ஒரு ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு என்ன செய்யலாம், கடைசியில் கபர்குழியோட அல்லாஹ்க்கு முத்தக்காது ஹத்தா சுருந்துமா காபி, அந்த 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 கபர்குழி போகும்போது அவன் வாயில் மண் உழுத, அதுதான் கடைசி. அதுவரை என்ன செய்யலாம், பணம் பணம் பணம், பொருளாதாரம் 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 என்று அவன் அதிலேயே கிடக்கலாம். ஆகவே இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்ன, அல்லாஹ் உங்களுக்கு அருளை தந்திருந்தால் அந்த அருளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக இருக்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு பள்ளிக்கே வர மாட்டாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் தொழுகைக்கே பள்ளிக்கு வர மாட்டாங்க, தொழுகை இல்லாதவங்களும் இருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுங்கிற எண்ணம் இல்லை. பணத்தை சம்பாதிக்கிறாங்களே தவிர, பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, நாளைக்கு மூத்தா போயிட்டவங்க கூட இன்னைக்கு பணம் சேர்க்கலாம், அந்த பணம் அவருக்கே உதவியாக இருக்காது. அப்போ பணம், செல்வம், பொருளாதாரம் எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்தவரை நமக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு அது உறுதுணையாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் நாம் வாழக்கூடிய காலங்களில் பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும், நம்மகிட்ட ஒரு மமதை வரக்கூடாது. ஒரு மமதை, ஆணவம், பணம் வந்தோடனே நிறைய பேர் பார்த்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. பணம் செல்வம் கையில் வந்ததுக்கப்புறம் அவருடைய நடையே மாறிடும், நம்ம பார்க்கணும் கண்கூடாக. அது இஸ்லாம் அதை போதிக்கவில்லை. எந்த நேரமும் ஒரே மாதிரியான நீ கையாளு, ஒரே மாதிரியான நடைமுறையை கையாளு, அதில் மாற்றத்தை ஏற்படுத்தாத, எப்படி இருந்தோமோ அப்படி இருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுங்க. அதான் இஸ்லாம் அருமையாக சொல்லுது. ஒரு அதாவது எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லுதா, சம்பாதிக்க எல்லாத்தையும் தர்மம் செய்துட்டு சும்மா வீட்டில் உட்காந்துரு கஷ்டப்படுன்னு சொல்லுதா இஸ்லாம்? சொல்லவே இல்லை. ஜக்காத்தையும் எடுத்துக்கிட்டுக்கிறீங்க, 100க்கு 2.5% அதிகமாக. அது 100 ரூபாயில் 2,000 ரூபா கொடுக்குறதே இன்னைக்கு என்ன செய்யலாம், கஷ்டப்படுறான். அது இல்லாமல் சதக்கா கொடு,
ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னா அவனுக்காக உதவி செய்ய, அந்த எண்ணம் ஏன் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டேங்குதுன்னா சைத்தானுடைய ஆக்கிரமிப்பு அவங்கள்ட்ட இருக்கு. ஆகவே என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய பொருளாதாரத்தை நாம் எப்படி செலவழிப்போம் அப்படிங்கிறத நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்கு கேட்காமல் நம்முடைய கால் நகராதுங்கிற ஹதீஸ் நமக்கு தெரியும். நிறைய ஹதீஸ்கள் நமக்கு தெரிஞ்சால் கூட நம்ம அதை எப்படி புரிந்து கொள்கிறோம், எந்த அளவுக்கு நாம் அதை செயல்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியமே தவிர காதோட கேட்டு கதா காலட்சேபம் கேட்ட மாதிரி கேட்டுட்டு போகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. மற்ற மார்க்கங்கள் அந்த மாதிரி இருக்கும், கதைகளை கேட்பாங்க போயிடுவாங்க. இஸ்லாம் அந்த மாதிரி சொல்லலை. இஸ்லாத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்டீங்கன்னா அதன்படி நடக்க வேண்டும். இந்த பயான் ஜும்மா பயான் நம்ம கேட்குறோன்னா நம்ம கேட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். இல்லைன்னா அந்த இதில் ஏட்டு சுரைக்காய் ஆகிடும். ஏட்டு சுரைக்காய்னா சுரைக்கான்னு கையில் இருந்தால் சுரைக்காய் ஆகிடுமா? ஆகாது. சுரைக்காய் வாங்கி சாப்பிட்டா தான் சுரைக்காய் உள்ள வயிற்றில் சேரும். பேப்பரில் சுரைக்கான்னு எழுதுனா அது ஏதாவது பயன்படுமா? அதை சாப்பிட முடியுமா? முடியாது. அது மாதிரி ஏட்டு சுரைக்காய் ஆகிடும். ஏதோ வர்றோம் வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து சும்மா உட்காந்துட்டு அப்படியே போகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஆகவே என் அருமை சகோதர சகோதரிகளே, பொருளாதாரம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள். அந்த அருளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னொரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸையும் நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பனு இஸ்ராயேல் சமுதாயத்தில் வாழ்ந்த மக்களை அல்லாஹ் சோதிக்க நினைக்கிறான். அல்லாஹ் சோதிக்க நினைக்கிறான். ஒரு 3 பேரை சோதிக்க நினைக்கிறான். அப்போ முதல்ல ஒரு மலக்கு அனுப்புகிறான். பனு இஸ்ராயேல் கூட்டத்துக்கு ஒரு மலக்கு அனுப்பி ஒரு மனிதரை சந்திச்சு, அந்த மனிதனுடைய உடம்பு எப்படின்னா வெண் தோலாக இருக்குது, வெண் குஷ்டம் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரியா இருக்குது. அப்போ அவர்கிட்ட போய் அந்த மலைக்கு கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும், எது உங்களுக்கு ஓப்பானது என்று கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், என் உடம்பெல்லாம் அசிங்கமாக இருக்குது, என்னை கண்டா எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அசிங்கமாக வெறுக்கிறாங்க, இந்த உடம்பு எனக்கு நல்லா ஆனால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறார். மனிதனுடைய இதை பாருங்கள், எனக்கு ஒன்றும் வேண்டாம், இதை மட்டும் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த மலக்கு அல்லாஹ்வுடைய ஆணைப்படி அப்படி உடம்பை கையை வச்சு தடவணும்னு அவர் என்ன ஆகிடுறாரு, அப்படி நம்ம நார்மல் ஆகிடுது, வெண் குஷ்டம் அப்படியே போயிடுது. அவர் சந்தோஷப்படுறார், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுறார், கஷ்டத்துலேருந்து மீண்ட உடனே சந்தோஷப்படுறார். அப்போ மலக்கு கேட்குறாரு, உங்களுக்கு செல்வம் ஏதாவது வேணுமா, உங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு ஒரு ஒட்டகை கொடுங்க, சினை ஒட்டகை கொடுங்க, ஒரு ஒட்டகையை வச்சு நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வேன், அதுலேருந்தே வர வருமானத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த மலக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு ஒட்டகத்தை கொடுத்துட்டு போயிடுறார், ஒரு சினை ஒட்டகத்தை கொடுத்துட்டு போயிடுறார். அதே மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட போகிறாங்க, அவருக்கு எப்படி இருக்குது, தலை வழுக்கையாக இருக்குது. தலை வழுக்கையாக இருந்த ஒரு மனிதர்கிட்ட அந்த மலக்கு செல்கிறார். சென்று அவரிடம் கேட்கார், உங்களுக்கு என்ன வேணும், என்னது உங்களுக்கு ஓப்பானது, எது சந்தோஷத்தை அளிக்கும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறார், இந்த தலை அந்த முடியெல்லாம் வழுக்கு தலையாக இருக்குது, அது எனக்கு ஒரு மாதிரியாக ஒரு வெறுப்பாக இருக்குது, மக்களெல்லாம் அதை பார்த்து என்ன அசிங்கப்படுறாங்க, தலையில் வந்து முடி வளர்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அதையும் அவர் அல்லாஹ்வுடைய கிருபையால் என்ன செய்கிறாரு, தலையை தடவுனா அவருக்கு முடி வளர்ந்துருது. உடனே அவரும் சந்தோஷப்படுறார், நமக்கு அல்லாஹ் இந்த அருளை கொடுத்தான்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறார். அவர்கிட்டையும் கேட்குறாங்க, மலக்கு கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும், செல்வத்தை பெருக்கிறதுக்கு உனக்கு என்ன, செல்வமாக உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு பசு மாட்டை தாங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் இவர்களை சோதிப்பதற்காக அனுப்புகிறான். நல்லா கேளுங்க, அல்லாஹ் இவர்களுடைய தெரிஞ்சுதான் அனுப்புகிறான். இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இது ஹதீஸ்லாம் என்னதுக்கு, நம் சமுதாயம் உம்மத், நமக்கு பின்னால் வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இதை படித்து சும்மா படிச்சுட்டு கதை மாதிரி போட்டு போகாமல் அதிலிருந்து அறிவை பெற வேண்டும், அதனுடைய சாராம்சத்தை தெரிந்து அது எது நன்மையோ அதை எடுத்துக்கணும், தீமையை விட்டுறணும் என்பதற்காகத்தான். அப்போ அந்த மனிதர் என்ன கேட்குறாரு, எனக்கு ஒரு பசு மாட்டை தாங்க, நான் அதை வச்சு ஜீவன், ஒரு பசு மாடு கேட்குறாரு. அப்போ அவர் ஒரு பசு மாடு, சென்னை பசு மாட்டை கொடுத்து போகிறார். அதே மாதிரி 3வது ஒருத்தர்கிட்ட போகிறார், அவருக்கு கண்ணு தெரியல, கண்ணு தெரியாத ஒரு மனிதர், அவரிடம் போய் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், உனக்கு எது ஓப்பானது என்று அவர் கேட்குறார். அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு கண்ணு குருடு, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கு, பார்வை வந்தால் எனக்கு போதும், பார்வை வந்து அது ஒரு பெரிய எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையாக நல்லா நடந்துருவேன், எல்லா வேலையும் நான் செய்வேன், பொருள் சம்பாதிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும், ஆனால் கண்ணை மட்டும் எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ அதே மாதிரி அந்த மலக்கு என்ன செய்கிறாரு, அவருடைய கண்ணை தடை விட்டோன்னா கண்ணு வந்துடுது அவருக்கு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருவியால் அவருக்கு என்ன வந்துடுது, கண்ணு வந்துடுது. கண்ணு வந்தோன்னா அவர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு செல்வம் ஏதாவது வேணுமா, உனக்கு செல்வம் வேணுமா அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்ல, எனக்கு ஒரு ஆடு கொடுங்க, அவர் ஆட்டை கொடுங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு சினை ஆட்டை கொடுக்குறார். இது 3 பேருக்கும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் காலம் கழித்து அவர் வர்றார், திரும்ப
திரும்ப வந்த உடனே அந்த முதல்ல வந்தார் இல்லையா, அந்த பெண் குஷ்டமாக இருந்தது, அவருடைய இடத்துக்கு வர்றார். அவர் இடத்துக்கு வந்து அவர்கிட்ட சந்திக்கிறார். சந்தித்து இவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் போல் மலக்கு வந்து என்ன செய்கிறாங்க, சாதாரண மனிதரை போல் அவர்கிட்ட போகிறாங்க. போய் கேட்குறாங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, பெரிய நீங்கள் ஒட்டக மந்தையே வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அதற்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இதெல்லாம் நானாக சம்பாதிச்சது. எப்படி? இதெல்லாம் நானாக சம்பாதிச்சது, உங்களுக்கு அல்லாஹ் இதை தந்திருக்கானே அப்படின்னு கேட்டால் எனக்கு அல்லாஹ் தரல. அதான் அதனுடைய மீனிங். என்ன சொல்கிறாரு, எனக்கு இது நானாக சம்பாதிச்சது, எனக்கு ஏராளமான செலவு இருக்குது, நான் இதில் ஒரு ஒட்டகத்தை கூட உனக்கு தர முடியாது அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு, ஒன்றுமில்லாத இருந்தவருக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கிறான், மலக்கை கொண்டு அவருக்கு அருள் பாலிக்கிறான். சும்மா இருந்தவருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அதிலிருந்து மந்தையை ஓட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவர்கிட்ட செல்வத்தை கொடுத்துட்டு வந்து கேட்கும்போது என்ன செய்யலாம், நான் ஏன் கஷ்டப்படுறேன், ஏராளமாக எனக்கு இன்னும் இதுக்கு அதிகமாக தேவை இருக்குது, அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதார தேவை இருக்குது. இப்பவும் நம்ம பார்க்குறோமா இல்லையா, நிரசனமாக கோடிக்கணக்கில் வச்சுருப்பான், கோடிக்கணக்கில் வச்சுருக்கணும். என்னென்னு சொல்கிறான், இன்னும் சேர்க்கணும், 100 கோடி இருந்தால் 1000 கோடி சேர்க்கணும். எவனா நிற்கிறானா, ஆனால் ஏதாவது ஒரு முடிவு இருக்கா அதுக்கு? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அந்த அந்த அமௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்கா, ஒரு எல்கை இருக்கா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறான், 5 கோடி இருக்கும் 10 கோடி ஆக்கணும்னு நினைக்கிறான், 5 வீடு இருக்கும் 10 வீடு ஆக்கணும்னு நினைக்கிறான், 10 வீடு இருக்கும் 100 வீடு ஆக்கணுங்கிறான். அவனுடைய எல்லாம் என்னைக்கு முடியுது? நான் சொன்னேன்ல, அல்ஹாக்கு முத்தகாது ஹத்தா சுருத்துமுல் மகாவிர். அந்த இதுக்கு கபருக்கு போறவரை அவனுடைய ஆசை எப்படி இருக்கு, பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்ம பண்ணணும், நாம வந்து பெரிய ஆளாக இருக்கணும். அந்த எண்ணம் எந்த மனிதன் உள்ளத்தில் இருக்கோ அவன் நிம்மதியாக இருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு லிமிட் இருக்கா, அதுக்கு பணத்துக்கு லிமிட்டே கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பெரிய பணக்காரன் எடுத்துக்கொண்டு அவன் கூட என்ன செய்வான், எவ்வளோ லட்சம் கோடி ரூபா வச்சுருப்பான், அவன் என்ன செய்வான், இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அப்போ யாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரல. என்ன சொல்கிறாரு, நான் சுயமாக சம்பாதிச்சது இது, நான் இதுலேருந்து ஒன்றையும் தர முடியாதுன்னு சொன்னால் அந்த மலக்கு என்ன செய்கிறாரு, நீ பழையபடி திரும்ப நீ வெண்குஷ்டமாகி போயிடு அப்படின்னு சொல்லி அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், சாபம் விட்டு அவர் என்ன செய்யறான், நீ பொய் சொல்வராக இருக்கிறாய், ஆகவே நீ திரும்ப பழைய நிலைக்கு நீ ஆளாயிடுன்னு சொல்லி அவர் பழைய நிலைக்கு ஆளாக்கணும். அதே போல 2வது வழுக்கத்தலையாக இருந்தார அவர்கிட்டையும் வர்றார், அவர்கிட்டையும் வந்து கேட்குறார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு மாடு தந்தீங்கன்னா நான் வெளியூர்லேருந்து வர்றேன், கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அவரும் அதே போல் என்ன சொல்கிறாரு, இதே டைலாக் அவரும் அடிக்கார். எனக்கு நிறைய கொடுக்க ஒரு மாடு கூட நான் கொடுக்க முடியாது, எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நீ இன்னும் தந்துட்டு போயிட்ட, அதனால் நான் எதுவும் தர முடியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒன்றுமில்லாமல் இருந்தானே உனக்கு தந்தாங்க, இல்லை அதெல்லாம் போய். அப்போ மறந்துடுறான் மனிதன், பழைய நிலைமை மறந்து விட்டு என்ன செய்யறான், நானே கொண்டு வந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய புத்தியால் சம்பாதிச்சேன். இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொருளாதாரத்தையுமா அது கூட அல்லாஹ்வுடைய அமானிதம். எந்த ஒரு பொருளுமே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான்னா அது அல்லாஹ்வுடைய அமானிதம்ங்கிற எண்ணம் நமக்கு வரணும். வந்தால் தான் நாம் என்ன செய்வோம், அந்த பொருளாதாரத்தை நல்ல முறையில் செலவு செய்வோம். இல்லைன்னா நாம் அனாவசியமான செலவு தான் செய்வோம். அனாவசியமான செலவு செய்து இஸ்லாத்துக்கு புறம்பான எல்லா வேலையும் செய்வோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நானாக சம்பாதிச்சது, எனக்கு இது யாரும் தரல என்று பொய் சொல்லி அவரும் என்ன செய்கிறார், இதே மாதிரி கொடுக்க மறுக்கிறார். உடனே அந்த வந்தவர் என்ன செய்கிறாரு, நீயும் பழைய மாதிரி போ அப்படின்னு சொல்லி அவரை பழைய நிலைக்கு ஆளாக்கி விடுகிறார். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு. 3வது நபரை மாத்திரம் என்ன செய்யறான், அல்லாஹ் இதெல்லாம் நமக்கு படிப்பினைக்காக சொல்கிறான். 3வது மனிதர் மட்டும் என்ன செய்கிறாரு, உண்மையை சொல்றார். 3வது மனிதர் உண்மையை சொல்றார். என்ன சொல்றாரு, நான் கண்ணு தெரியாமல் இருந்தேன், எனக்கு அல்லாஹ் அந்த கண்ணை கொடுத்தான், ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், ஒன்றும் இல்லாமல் நான் இருந்தேன். அல்லாஹ் எனக்கு என்ன செய்யலாம், ஒரு ஆட்டை கொடுத்தான். அல்லாஹ் எனக்கு அவனுடைய அருளால் ஒரு ஆட்டை கொடுத்தான். அந்த ஒரு ஆட்டை வச்சு நான் சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய மந்தையை வச்சுருக்கேன், நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போ. என்ன சொல்கிறாரு, அவருக்கு வித்தியாசத்தை பாருங்கள். அப்போ அல்லாஹ் எதற்காக இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறான் என்றால், இந்த ரெண்டையும் நீங்கள் பார்க்கணும். ரெண்டும் கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஒரு 2 பேர் என்ன செய்கிறாங்க, நான் சம்பாதிச்சதுன்னு போய் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே நானே எல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க, தரமாட்டேன்னு சொல்லி
மறுத்துடுறாங்க. இவர் என்ன செய்றாரு, எனக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான், நான் கண்ணு குருடா இருந்தேன், ஒன்றுமே இல்லாமல் கண்ணு குருடானா இருந்துட்டு இருந்தேன், எனக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான், அல்ஹம்துலில்லாஹ் நான் கண்ணு கிடைச்சது, எனக்கு இந்த கண்ணு வச்சே நான் சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவேன். அதனுடைய பொருளாக தானே எனக்கு இந்த ஆட்டு மந்தியெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது ஒன்றுமே இல்லாமல் தான் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. நாமே கண்கூடாக பார்க்கலாம், நம்மளுடைய 35 வருஷம் 50 வருஷம் வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதவங்க மேலே போகிறதும் மேலே போகிறவங்க இல்லாமல் ஆகிறதும் நம்ம பார்க்குறோமா இல்லையா? இப்போ அதே போல் அவர் என்ன செய்கிறாரு, நான் இல்லாமல் இருந்தேங்கிறத நினைக்கிறார். ஒரு 2 பேர் நினைக்காமல் இருக்கிறாங்க, இவர் நினைக்கிறார் நாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், மைனஸில் இருந்தோம், கண்ணு இல்லாமல் இருந்தோம் இல்லையா? எல்லாருக்கும் கண்ணு இருக்குது, உறுப்பு இருக்குது, எல்லா உறுப்பு இருக்குது. அவருக்கு கண் இல்லைன்னா மைனஸ் தான். அது மைனஸில் இருந்த ஆளுக்கு ப்ளஸ் ஆக்கி ப்ளஸ் ஆக்கி எங்கே கொண்டு போய் விட்டான்ல, என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டார். அவருக்கு மல்டிப்ளை பண்ணி மந்தையும் ஆட்டு மந்தையும் நிறைய கொடுத்து கண்ணையும் நல்லபடி கொடுத்தாரு. இப்போ அவர்கிட்ட கேட்டோன்னு அவர் தான் உண்மையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு அல்லாஹ் இதை கொடுத்தான், நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஓட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு வேண்டாத மட்டும் ஓட்டிகிட்டு போங்க, அதை வச்சு நான் பிழைச்சிக்கிடுவேன் அப்படிங்கிறார். அப்போ அதை பார்த்து அந்த மலக்கு என்ன சொல்கிறாரு, நான் உங்களை சோதிப்பதற்காக இங்கே வந்தேன், நாம் உங்களை சோதிப்பதற்காக இங்கே வந்தேன், ஆகவே இந்த எல்லா மந்தையும் நான் விட்டுட்டு உங்களை செல்கிறேன் என்று சொன்னதாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்த மலக்கினுடைய இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார். இப்போ நாம் இருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு கொடுத்த பொருளாதாரம் தான் இன்றைக்கி நிறையா மனிதன் பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன செய்யலாம், அன்றைக்கி உலகளாவிய லெவலில் பார்த்தீங்கன்னா கூட பொருளாதாரம் சேமிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய கடமையில் இருக்க மனிதன் நினைச்சலாம். பொருளாதாரம் கண்டிப்பாக அவசியம் தான், இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, மறுக்க வரல, இஸ்லாம் உடனே இல்லைன்னு சொல்ல வரல. பொருளாதாரத்துக்கான என்ன செய்யலாம், மனிதன் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும். பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம், மல்டிநேஷனல் கம்பெனிகளில், அதாவது இன்றைக்கி பேப்பரில் வரக்கூடிய விஷயங்கள், அதிக சம்பளம் கொடுக்குறான், அதிக சம்பளம் கொடுக்குறான், அதே சமயத்தில் வேலையும் அப்படி வாங்குறான். என்ன, கவர்மெண்ட் ஜாபில் ஈஸியாக வேலை செய்திருவாங்க, அது லஞ்சம் வாங்கி ஓட்டிடுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அதாவது வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இருக்கு இல்லையா, அவங்க இப்போ ஐடி கம்பெனிகள் இதுலாம் என்ன செய்யலாம், 50,000 ரூபா சம்பளம் கொடுப்பான், அதுக்கு தகுந்தபடி அவனை வேலை வாங்கிடுவான். மென்டல் டார்ச், யாரை கேட்டாலும் தான் டிப்ரெஷன். நிறைய பாருங்க, நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்லாம் சரியான சம்பாத்தியம். இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய நிலைமை தான். அப்போ அவங்க என்ன செய்யலாம், அதிகமாக ப்ரெஷர் போடுறான், இன்னைக்குள்ளே முடிக்கணும், இந்த வேலையை முடிக்க முடியாது, முடிச்சு தான் ஆகணும். என்ன செய்யலாம், கஷ்டம், 50,000 ரூபா சம்பளம் கிடைக்குது, என்ன செய்யுங்கிறது அவன் என்ன செய்யலாம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான். வீட்டுக்கு போனால் என்ன ஞாபகம் வருது, கம்பெனியில் என்னடா வேலை விட்டு வந்துட்டோமே, நாளைக்கு மேனேஜர் மேலே உள்ளவன் கேட்பானே என்கிற ஒரு டென்ஷனே அவன் வாழ்நாள் முழுக்க இருந்து கொண்டே இருக்கு. இதை நம்ம பார்க்குறோம். இது முன்னால் இருந்ததா, ஒரு 50 வருஷம் முன்னால் இருந்ததா? இல்லைங்க, ஜாலியாக எந்த வேலை செய்தாலும் ஒரு பொருட்டாக எடுக்கல. இந்த காலத்தினுடைய மாற்றத்தில் நிறைய மாற்றத்தை நம்ம காண்றோம். நீங்கள் பழைய காலத்தில் வாழ்ந்த வயசான ஆளுங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டஞ்சாட்டம்லாம் இருக்காது. இப்போ எப்படின்னா ஓட்டம் தான், பஸ்ஸை பிடிச்சி ஓடணும். எதுக்காக, பொருளாதாரத்தை ஈட்டணும், சம்பாத்தியம் பண்ணணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நம்ம இஸ்லாத்தில் முஸ்லீம்களில் இப்போ ஒரு 10 வருஷத்து இடையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டாங்க. அந்த காலத்தில் யாராவது நம்ம ஊரே பொதுவாக எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு, யாராவது பெண்கள் வெளியூரில் போய் சம்பாதிக்க முடியாது, 1-2 பேர் டீச்சராக இருந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் இருந்திருப்பாங்க. டீச்சர் ஒரு நல்ல தொழில், அது ஒரு நோபல் காசுக்காண்டி கல்வி அறிவை கொடுக்குறது. மற்றபடி யாரும் தொழிலுக்கு பெண்கள் யாரும் போக மாட்டாங்க. இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா, நான் கேள்விப்பட்டவரை குறைஞ்ச ஒரு 50 பெண்களாவது வெளியில் வேலை செய்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன். எவ்வளோ தூரம் உண்மை எனக்கு தெரியல, ஆனால் ஒரு 5-10 பேர் எனக்கு தெரியும். 5-10 பேராவது பெண்கள் கல்யாணம் முடிக்க முன்னால் கூட வேலைக்கு போகிறாங்க. டிசிஎஸ்ல, இன்ஃபோசிஸில். எதுக்கு, பணம் சம்பாதிக்கணும். கணவன் மனைவி தான் 50 1 ரூபா கிடைக்கும், 1 2 ரூபா கிடைக்கும். அதே போல் என்ன செய்கிறாங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் பேப்பரில் வந்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெங்களூரில் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து தற்கொலை பண்ணாங்க தெரியுமா? ஒரு டாக்டர், அவர் டாக்டர், மனைவி டாக்டர், பிள்ளை டாக்டர், எல்லாருமே டாக்டர். என்ன காரணம், சம்பாத்தியம் பண்ணுங்கிற இதில் என்ன செய்ய, முஸ்லீம் டாக்டர், அவருடைய பெயர் முஸ்லீம் பேராக இருந்துச்சு. என்ன பண்ணுறாரு, சம்பாத்தியம் பண்ணணும். 4 பேர் டாக்டரு, அவர் ஏண்டிய அளவு சம்பாத்தியம் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அடுத்த இருந்துமா பேங்கில் போய் லோன் வாங்குறது, பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும், பெருசாக நிறைய வார்டு, நிறைய செல்வாக்க பெருக்கணுங்கிறதுக்காக பேங்கில் போய் லோன் எடுத்திருக்காரு. பேங்கில் போய் லோன் எடுத்து இது நிறைய சம்பவம் நம்ம கேள்விப்படுறோம். பேங்க் லோன் எடுத்து
நமக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள் வந்து அதில் நஷ்டம் பட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச சகோதரர்களே நிறைய பேர் பேங்க் லோன் எடுத்து கடைசி வட்டி கட்ட முடியாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேரும், கணவன், மனைவி, மகன், மகள் 4 பேரும் டாக்டரு, 4 பேரும் ஒரு கிளினிக் நடத்துகிறாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க. இன்னும் பண்ணணும் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு திடீர்னு படுத்துருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலும் காம்படிஷன் இல்லையா, ஹாஸ்பிட்டலும் காம்படிஷன், எல்லாம் கமர்ஷியல் ஆகிப்போச்சு, வியாபாரம் ஆகிப்போச்சு. கொஞ்சம் குறைஞ்சோன்னு என்ன முடியல, இன்ட்ரெஸ்ட்டே கட்ட முடியலை. அப்போ வட்டிக்கு மேலே ஏறி பேங்க்காரன் விடுவானா, விட மாட்டான், பூரத்தையும் ஜப்தி பண்ணான். அந்த உடனே தற்கொலை பண்ணிட்டாங்க. பாருங்கள், முஸ்லீம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, அவர் சொர்க்கத்துக்குன்னு எழுதப்பட்டிருக்கும், ஆனால் கடைசி நேரத்தில் எழுவார் நரகத்துக்கு போய் சேர்ந்துருவார். இதெல்லாம் ஒரு உதாரணம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உதாரணம். அதனால் இன்றைக்கி என்ன ஆகிடுது, நம்ம ஊர்லேயே நம்ம சில பேரை பார்க்குறோம், பெண்கள் பிள்ளைகளை கல்யாணத்துக்கு முன்னால் கூட வேலைக்கு அனுப்பக்கூடிய, அதாவது அவர்கள் நினைக்கிறாங்க இதனால் நமக்கு பணம் கிடைக்குதுன்னு. ஆனால் என்ன பொறுத்தளவில் பொதுவான விஷயம், இஸ்லாம் சொல்லுதா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க. இது வந்து துரதிர்ஷ்டவசமான ஒரு செயல். பெண்களை வேலைக்கு அனுப்பும்போது அங்கே என்னென்னலாம் வந்து எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடங்களில் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்ம ஊரில் நம்ம கண்கூட பார்க்குறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் கூட இல்லாத ஒரு அளவுக்கு என்ன செய்யணும், பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், உன் பிள்ளைங்க இருக்குது, டிசிஎஸில் வேலை செய்யுது, என் பிள்ளைங்க இருக்குது. இந்த 2 கம்பெனி ரொம்ப டாப் கம்பெனி தெரியுமா உங்களுக்கு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். என்ன அங்கே வேலை செய்தால் நிறைய சம்பளம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, அங்கேயே தங்கி வேலை செய்யக்கூடியவங்களை பார்க்குறோம். வேலை செய்யக்கூடாதுன்னு இல்லை, இப்போ டீச்சர் தொழில் இருக்குது, நல்ல தொழில், ஒழுங்கான கட்டுப்பாடோட இஸ்லாமிய வரைமுறைக்குள் இருந்து அவங்க வேலை செய்தாங்கன்னா அதை இஸ்லாம் தடை செய்யலை. இஸ்லாம் தடை செய்யலை. இஸ்லாம் உடனே இஸ்லாம் வந்து கட்டுப்பட்டு, அதாவது கட்டுப்பட்டியா பிள்ளைங்களை, பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறது தான் அதெல்லாம் சுத்த அயோக்கியத்தனம். ஆனால் என்ன மாதிரி செய்யணும், உங்களுடைய இஜாபில் இருந்து ஆண்களோட எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் எந்த இஸ்லாம் எந்த வித தடையும் செய்யலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் வியாபாரம் செய்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஐடி கம்பெனிகள் எல்லாம் போனீங்கன்னா நம்ம கண்கூடாக பார்த்த விஷயங்கள். அங்கே ஏதோ நீங்கள் புர்கா போட்டு போக முடியுமா, டிசிஎஸ்குள்ளே போகவே முடியாது. நீங்கள் வெளியில் போட்டு போகிற உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா வாசலில் கலத்தி வச்சுருக்கணும், இல்லை உள்ளே விட மாட்டான். எந்த ஒரு கம்பெனிலையும் நிறைய கம்பெனி, காக்னிசன்ட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்குது, எங்கேயுமே உங்களுக்கு புர்கா போட்டு அலோவ் பண்ண மாட்டான். அப்போ நீங்கள் என்ன, இஸ்லாத்தினுடைய வரம்பை மீறி செல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். அப்போ இது எதற்காக, பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும் என்பதற்காக. பொருளாதாரம் தான் மெயின் காரணம். பொருளாதாரம். கணவனும் மனைவியும் தான். அப்புறம் என்ன செய்கிறாங்க, அதே கணவன் மனைவியும் வீடு வாங்கணும்னா ஒரு லோன் எடுக்கிறாங்க பேங்கில். இந்த நமக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது கேல்குலேஷன் போடுறாங்க, ஃபோர்காஸ்டிங். முதல்ல எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ மாதம் இவ்வளோ கட்டுவேன், எனக்கு சொந்த வீடாகிடும். அப்போ அல்லாஹ் மேல் தவக்கல் இல்லை. அங்கே என்ன வருது, நாம் ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம், சரி அல்லாஹ் நாடி தான், ஏதாவது ஒன்று ஆகி போச்சு, அசம்பாவம் நடந்தால் அவன் கட்ட முடியுமா, பேங்க் கட்ட முடியாது. அப்போ என்ன செய்வான், நீங்கள் கொடுத்த பணத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவான். அப்படி நடந்திருக்கு. இது வந்து ரேர் கேஸ் நடந்திருக்கு இந்த மாதிரி. அப்போ என்ன செய்கிறாங்க, பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பது, அதாவது இஸ்லாத்தில் இருந்தால் கூட அந்த அருளை ஈட்டுவதற்கு அல்லாஹ் நமக்கு தந்தாங்கிற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி செலுத்தாமல் நம்ம பொருளாதாரத்தையே நாம் முழு மூச்சாக எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதில் என்ன செய்யறோம், நம்ம வாழ்நாள் முழுக்க அதிலே கழிந்து விடும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வந்து இதில் முக்கியமான ஒரு ஆளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். காரூன் என்று சொல்லக்கூடியவன் மூசா காலத்தில் வாழ்ந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த காரூனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 28வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக காரூன் என்பவன் மூசாவின் சமூகத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான். எனினும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான். காரூன்கிறவன் அந்த மக்கள் மீது அட்டூழியம் செய்தான். நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். அவனுக்கு எப்படி பொக்கிஷம் கொடுத்திருந்தான், ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தான். குர்ஆனில் வரக்கூடிய வசனம், காரூன் என்பவனுக்கு பொக்கிஷங்கள் எப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்க. அந்த பொக்கிஷங்கள் கஜானா, இப்போ கிடையாது கஜானாலாம். இப்போ நம்ம ஒரு லாக்கர்லே தங்கத்தை அடைச்சா கூட எக்கச்சக்க கோடிக்கணக்கில் ஆகிடும். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சான், அவனுடைய கஜானாவின் சாவிகள் அதை தூக்குறதுக்கே பல ஆள் வேணுமா அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அவனுடைய கஜானா சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கும் பழுவாக இருந்தது. நிறைய பேர் சேர்ந்து சாவியை தூக்குறதுக்கே இவ்வளோ ஆளுங்கிறான் அல்ல. ஏன்னா எவ்வளோ ஆளுன்னு சொல்லாட்டா கூட அதை தூக்குறதுக்கே நம்ம பழுவாக இருந்துங்கிறான். அப்போ அந்த அளவுக்கு வெயிட் உள்ள சாவி.
அப்போ எவ்வளோ சாவி இருந்திருக்கும், எவ்வளோ பொக்கிஷன் நம்மளே கெஸ் பண்ணிக்க வேண்டியதான். இன்னைக்கு இருக்கிற 100 கோடி 1000 கோடி கூட நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய பணக்காரனா அல்லாஹ் அவனை வச்சிருந்தான். அவன் என்ன செய்தான்? அவனும் இதே மாதிரி சொன்னான், பெருமை கொண்டு ஆணவம் செய்தான். அப்போ அல்லாஹ் சொல்றான், நீ பெருமை கொள்ளாதே, ஆணவம் கொள்ளாதே, நிச்சயமாக ஆணவம் கொள்வரை நேசிக்க மாட்டான் என்று அந்த மக்கள் கூறினார்கள். நினைச்சதாங்க, நீ இந்த மாதிரி ஆணவம் கொள்ளாத, பெருமை அடிக்காதே, பணக்காரனாக இருந்தால் கூட பெருமை அடிக்காத, நார்மலாக இருந்துக்கோன்னு சொல்லி மக்கள் கூறினார்கள். அவனும் அதே மாதிரி தான் சொன்னான், எனக்குள்ள அறிவின் காரணத்தால் தான் நான் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இது அல்லாஹ் எனக்கு தரல. அவனும் அதே மாதிரி சொன்னான். காரணம் என்ன சொன்னான், நான் அல்லாஹ் எனக்கு தரல, நான் என் புத்தியால். நிறைய பேர்த்த கேட்டிங்கன்னா இந்த இதான் சொல்லுவாங்க, பொருளாதாரத்தை சம்பாதி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நான்ங்கிறதே பொதுவாக அது சுயநலம் தாங்க. நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அல்லாஹ் மறந்துட்டான்னு அர்த்தம், அப்படித்தானே? நான் செய்தனாலே அல்லாஹ் தரல, எனக்கு நானாக தான் கண்டுபிடிச்சேன். இன்னொரு விஷயம் நம்ம இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, பொருளாதாரத்தை நீங்களே நிதர்சனமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, கல்வி, அறிவு இதுக்கெல்லாமே அப்பாற்பட்டதுங்க. பொருளாதாரம், செல்வம், நியமத்து, பரக்கத்து எல்லாம் எப்படி? கல்வியை நிறைய படிச்சிருப்பார், அவர் சாதாரணமாக இருப்பார், நம்ம பார்க்குறோமா இல்லையா? அதே சமயத்தில் 3ஆம் கிளாஸ் படிச்சிருப்பார், அவர் நினைச்சிருப்பாரு கோடிக்கணக்கு சம்பாதியம் பண்ணியிருப்பார். இது மாதிரி நம்மளே பார்க்கலாம், நிதர்சனமாக இது பார்க்கலாம். அப்போ செல்வத்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை, கல்வி அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ யார் இதிலிருந்து நம்ம சிந்திக்கலாம், இப்போ இது யார் தர்றது நமக்கு? அந்த உணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இருந்தால் தான் நம்ம நிச்சயமோ அல்லாஹ் நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. ஏன்னா 2% ஜக்காத்து கொடுக்க சொல்லணும், அது யாருக்கு? அல்லாஹ்க்கு போய் சேருதா? இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே சேருது. நம்மளோட இருக்கிற நம்ம சகோதரர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேருது. அப்போ அவன் எதை எதிர்பார்க்கலாம் தெரியுமா? உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன எதிர்பார்க்கலாம்? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னால் போதும், அதுக்கும் மார்க் கொடுக்குறான். ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சிட்டோம், யாரு? புகழ் அல்லாஹ்க்குப்பா, அல்லாஹ் தந்தாம்பா, அல்லாஹ் புகழ். நாம் என்ன நினைக்கிறோம்? நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசியலில் இருந்தாலும் சரிதான், பதவிகள் நான் ஜெயித்தேன் என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதுக்கு ஒரு பதவியில் இதையும் நாம் கண்டிப்பாக சிந்திக்கணும். பதவி ஆசையை பிடிச்சி பதவியில் வந்தோடனே என்ன செய்கிறாங்க? இதே போல் செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆணவம் வரக்கூடாது. ஒரு பதவி வந்தோடனே நடையே மாறிப்போம். சாதாரண ஒரு பதவி வந்தோடனே நடை மாறிப்போம், சலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம தான் சலாம் சொல்லணும். நான் கவுன்சிலர்லாம், எனக்கு நீ தான் சலாம் சொல்லணும். அப்போ என்ன வரணும்? ஒரு முஸ்லீமுக்கு என்ன வரணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த பதவி கொடுத்தான், இந்த பதவியில் இருக்க காலம் நான் வாங்க மாட்டேன், இந்த பதவியில் இருக்க காலம் வரை நான் என்ன செய்வேன்? மக்களுக்காக நான் நல்லதை செய்வேன் என்கிற எண்ணம் நம்ம உள்ளத்தில் வந்துருச்சு வைங்க, வேற ஒன்றுமே வேண்டாங்க. இந்த ஊர் இல்லை, இந்த உலகமே தெரிஞ்சிடும். இந்த ஊர் மட்டும் இல்லை, இந்த உலகமே தெரியும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறது தான் அவன் விரும்புகிறான். எந்த ஒரு விஷயத்துலையும் அல்ஹம்துலில்லாஹ். நாம் தும்முறோன்னு என்ன சொல்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ். ஏன் சொல்கிறோம்? தும்மல் வர அதை கூட ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி, நம்ம தும்மும் போது அந்த ஹார்ட் பம்பிங் ஒரு செகண்ட் நின்றுட்டு என்ன செய்யுது? திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயம் நின்றுனா அவுட் தான் ஆள். அதுக்காக தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்காங்க சொல்ல. அதுவே ஒரு விஞ்ஞான அடிப்படை இருக்குது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எதுக்கு சொல்கிறோம்? எனக்கு திரும்ப உயிரை கொடுத்துட்டான். அதே ஒரு தூங்கி முடிச்ச உடனே என்ன சொல்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ். தூக்கம் ஒரு மரணம், சிறிய மரணம்ங்கிறாங்க. இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? பணம் வந்தவுடனே இது நான் சம்பாதிச்சு. அதே மாதிரி காரூன் என்ன செய்தான்? நான் சம்பாதிச்சது. அவனை அல்லாஹ் என்ன செய்தான்? டைம் குறைவாக இருக்குது, இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் முடிச்சிடறேன். அப்போ என்ன செய்ய? காரூனும் அதே மாதிரி சொல்கிறான். காரூன் என்ன சொல்கிறான்? எனக்கு என்னுடைய அறிவினால் இது கிடச்சிது, நீங்கள் அல்லாஹ்லாம் எனக்கு தரல அப்படிங்கிறான். அப்படின்னு சொன்னோன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனுடைய செல்வத்தை எல்லாம் அழித்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நாம் அந்த மாதிரி இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்காது. நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பொருளாதாரம், நமக்கு கொடுத்த அறிவு, இதையெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும்? நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். அல்லாஹுக்காகவே நாம் வாழணும், அல்லாஹுக்காகவே மரணிக்கணும். அந்த மாதிரியான உண்மை முஸ்லீம்களாக நாம் இருக்க வேண்டும். கேட்டதை நீங்களும் நானும் நான் சொன்னதையும் நீங்கள் கேட்டதையும் நானும் நீங்களும் இங்கே வந்திருக்க எல்லாரும் அமல் செய்து அல்லாஹுக்கு நல்ல அடியார்களாக மாறி மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கே எல்லாம் ஒரு நோட்டீஸ் விநியோகிக்கப்பட்டுச்சு. எல்லோரும் கிடச்சிதா? பார்த்தீங்களா? ஒரு 2-3 பேரும் தலையசிக்கிறாங்க. அந்த நோட்டீஸை கூட வாங்கி யாரும் படித்தாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நிறைய நோட்டீஸ் கொடுத்தோம் நாம இன்றைக்கி. போகும்போது தான் கொடுப்பீங்களோ? சரி, ஓகே. அதில் கூட இந்த அல்லாஹ்வுடைய அருளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆனில் 16:12 அல்லாஹ் 16:112 அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. ஒரு ஊரை உதாரணமாக காட்டுறான் அல்லாஹ். ஒரு ஊர் மக்களை உதாரணமாக காட்டி அவர்கள் அந்த ஊரில் என்ன செய்தாங்க? அச்சம் இல்லாமலும் நிம்மதியுடன் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதன் உணவுப் பொருட்கள் யாவும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஏராளமாக வந்து கொண்டிருந்தன. அந்த ஊர் செழிப்பாக இருந்துச்சுன்னு அர்த்தம். சந்தோஷமாக இருந்தாங்க. அவர்கள் என்ன செய்தாங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தார்கள். அவர்கள் அழகா சுபிட்சமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். என்ன காய்கறிகளை கொடுத்தான், எல்லா பழங்களையும் கொடுத்தான். சுபிட்சமாக வாழ்ந்தாங்க, பயம் இல்லாமல் வாழ்ந்தாங்க, நல்ல அழகாக இருந்தாங்க. இது திருக்குர்ஆன் வசனத்தை நான் சொல்கிறேன். ஆனால் அல்லாஹ்வின் அருள்குடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தது அவர்கள் மாறு செய்தார்கள். என்ன செய்தாங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலை. அதே மாதிரி இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுக்கு அருள்குடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தார்கள். ஆகவே அவ்வூரார் செய்து கொண்டிருந்த செயல்களின் காரணமாக அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு ஆடையாக அனுபவிக்குமாறு செய்தான். அவங்க கொடுத்த நல்ல சுபிட்சமான வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலை. இன்றைக்கி நாம் பார்க்குறோம். இது நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம், அடிக்கடி சொல்கிறோம். ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்கள் ஏன் அசருக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஃபஜருக்கு இவ்வளோ கூட ஏன் ஃபஜருக்கு வர மாட்டேங்கிறதா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுன்னு அர்த்தம். ஜமாத்தா தொழுது எவ்வளோ நன்மை இருக்குது. இப்போ அந்த மாதிரியாக ஒரு ஊரை என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுபிட்சமாக இருந்த ஊரில் கனி வர்க்கத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்து எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருந்தவங்க என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்ததால் அவர்கள் என்ன செய்யலாம்? பசி, பட்டினி, பயத்தை கொண்டு அவர்களை நாம் அனுபவிக்குமாறு செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆகவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுடைய அருளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்ம எல்லாம் வாழ வைத்திருக்கிறான். எவ்வளோ பேரோ போயிட்டாங்க. யாருக்கும் எந்த நேரம்னு சொல்ல முடியாது. நான் 60 வயசு ஒரு வாழ்வேன், 70 வயசு வாழலாம் யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இருக்கிற காலங்களில் நாம் இருக்கக்கூடிய எந்த ஊராக இருந்தாலும் சரி, அந்த ஊரில் இருக்கும்போது அந்த ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிச்சா நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். வேறு எதுவும் கேட்கல. அல்ல இதே மக்கள் ஏன் அசருக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் செல்லுங்கள். அப்படி செய்தீங்கன்னா அந்த ஊரில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அவன் பசியையும் பட்டினியை ஏற்படுத்தி உங்களை சோதிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம சொல்லலை, அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே அல்லாஹ்வுக்கு நல்ல அடியார்களாக அவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக நாம் வாழ்ந்து உலகத்தில் மரணிக்கும் போது முஸ்லீம்களாகவே மரணித்து மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் إن الله يأمر بالإحسان وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم واستجيبوا لكم ولذكر الله الأكبر وأقيموا الصلاة.